ஹாய், வணக்கம். பித்தப்பை கல்ல பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பித்தம்னா என்ன? இது என்ன நமக்கு உடம்புல வேலை பண்ணுது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பைல் வந்து பித்தப்பையில உருவாகல. லிவர்ல உருவாகுது. அங்கருந்து ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமா உங்களுக்கு கால் பிளாடர்ல வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த கால் பிளாடர்ங்கிறது பித்தப்பை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பேர் தான் கால் பிளாடர். ஸோ இந்த கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகிறது மட்டும் இல்ல, அது நிறைய வேலை பண்ணுது. ஒன்று டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஜீரண சக்திக்கு, நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனு, அதே மாதிரி வேஸ்ட் எலிமினேஷன். இந்த 3 வேலை அது பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு 30 to 50 ml அந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்கன். ஆனால் லிவருக்கு கீழே ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இது சின்னதான அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது வந்து பைல ஸ்டோர் பண்ணவும் கான்சென்ட்ரேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அதே போல இது வந்து இன்டெஸ்டைனுக்கும் அந்த லிவருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஸோ இது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ். உள்ள வர ஹெப்பாட்டிக் பைல் பார்த்தீங்கன்னா, லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பைல் வந்து 500 to 1000 ml இருக்கும். பட் வந்து கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 50 ml தான். அப்புறம் என்ன ஸ்டோரேஜ்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணும். 5 to 10 டைம்ஸ் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணிடும். அதில் இருக்கிற வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி திக் பண்ணிடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வருதுன்னா 50 ml அதை மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா எம்டிங். தேவை வரும்போது அதை ரிலீஸ் பண்ணணும். இப்போ உணவுல வந்து ஒரு ஃபேட் வருதுன்னா உடனே பைல ரிலீஸ் பண்ணி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த பைல் பித்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பைல் சால்ட்ஸ். இதுதான் வந்து ஃபேட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற பைல் சால்ட்ஸ். இதுதான் வந்து 60 to 70% இருக்கும். பாஸ்போலிபிட்ங்கிறது ஒரு கெமிக்கல். ஸோ இது வந்து 20 to 30% இருக்கும். மெயினா லெசித்தின் தான் அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பைலில் வந்து 5 to 10% இருக்கும். அப்புறம் பில்லரூபின், அதான் அந்த மஞ்சள் கலர் கொடுக்குற பிக்மெண்ட். அது வந்து ஒரு கலர் மாதிரி. அது வந்து யூஸ்வலா ஆர்பிசிஸ்லாம் சிவப்பணுக்கள் நம்ம ரத்தத்துல கான்ஸ்டன்டா உருவாகிறது அழியும் இல்லையா, அதோட என் ப்ராடக்டா வர்றது தான் பில்லரூபின். ஸோ பில்லரூபின் பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 to 0.6% இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ், வாட்டரு, சோடியம், குளோரைடு, பைகார்பனேட் இதெல்லாமும் பைல்ல இருக்கும். ஸோ பைலே 2 வகை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெப்பாட்டிக் பைல், இது வந்து தின்னா எல்லோயிஷ் கிரீனா வாட்டரி மாதிரி இருக்கும். வெசைகுலார் பைல் வந்து கால் பிளாடர்ல இருக்கிற பைல் 2வது டைப். இது வந்து கான்சென்ட்ரேட்டடா நல்லா டார்க் கலரா, அதை விட இது வந்து பொட்டன்டா இருக்கும், நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் வேலை செய்யறதுல. ஸோ இது எப்படி வந்து டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது, இதோட ஃபங்க்ஷன் என்ன, பித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நல்லா துணியில ஆயில் இருக்கு, அதை நம்ம ஒரு டிட்டர்ஜென்ட்ல போட்டு முக்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதை சோப் பண்ணி வைக்கிறோம்னா அது வந்து அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரும் இல்லையா, அதை அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதை பிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபேட்டை வந்து பெரிய பெரிய ஃபேட் பார்ட்டிகலா இருக்கிறத குட்டி குட்டி ஸ்மால் ட்ராப்லெட்ஸா பைல் கன்வெர்ட் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் உங்க பான்கிரியாட்டிக் லைபேஸ், கணையத்துல இருந்து லைபேஸ்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ற என்சைம், அது வந்து ரிலீஸ் ஆகி குடல்ல வரும். ஸோ குடல்ல வரும்போது இது ஏற்கனவே பிரேக் பண்ண ஃபேட் ட்ராப்லெட்ஸ், குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸா ஆனதை அது டைஜஸ்ட் பண்ணும். அது இல்லாம நமக்கு இந்த மாதிரி ஃபேட் டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ்லாம் வருதுல, ஏ, டி, இ அண்ட் கே விட்டமின்ஸ், இதெல்லாம் ஃபேட் இருந்தால் தான் அப்சார்ப் ஆகும். அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம சிறுகுடல்ல அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே போல பைலுக்கு வெறும் டைஜஷன் மட்டும் இல்லைங்க, நம்ம குடல் வழியா வர டாக்ஸின்ஸை வெளியேற்றுற வேலையும் இருக்கு. ஸோ நம்ம ரத்தத்துல டாக்ஸின்ஸ் உரியாம குடலுக்குள்ள போகாம அதை வெளியேற்றுற வேலையும் பைல் பண்ணுது. இது நார்மலா லிவர்ல இருந்து பைல் செக்ரேட் ஆகுது, கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகுது. ஒரு ஃபேட்டி ஃபுட் வந்து ஸ்டிமுலஸ் கொடுத்தோன்னே கோலிசிஸ்டோகைனின் ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, உடனே பைல் ரிலீஸ் ஆகி டைஜஷனை ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எப்பெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா, ஃபேட் மீல்ல இருக்கிற உங்க உணவுல இருக்கிற ஃபேட் சப்ஸ்டன்ஸ் உள்ள என்டர் ஆனோன்னு இது ஸ்டிமுலேட் ஆகி கண்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கு கோலிசிஸ்டோகைனின் ஐ செல்ஸ், இன்டெஸ்டைன்ல இருக்கிற ஒரு ஐ செல்ஸ்ன்னு ஒரு டைப் ஆஃப் செல், அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. உணவுல குடல்ல வந்து கொழுப்பு வந்துருச்சு, நீ உடனே பைல கொடு அப்படின்னு சொல்லி இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னே அந்த கால் பிளாடர் வந்து சுருங்கி பைல ரிலீஸ் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா உணவு குடல் வழியா வரணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம பிரெயினே ஸ்டிமுலேட் பண்ணும். எப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு உணவை பாக்குறீங்க இல்ல ஸ்மெல் பண்றீங்கன்னா உடனே அது வந்து செஃபாலிக் செக்ரேஷன் சொல்லுவோம். அதாவது வாய்க்கு உணவு போகாமையே நம்ம உணர்வு மூலமா நம்ம கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த மெத்தட்லயும் அது செக்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் எல்லாம் இருக்கும்போது பைல் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹெல்த்தியா பைல் ரிலீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு என்னென்ன வேலை நடக்குதுன்னா, டைஜஷன் நல்லா இருக்கு, நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், இந்த விட்டமின் ஏ, டி, இ, கே அதெல்லாம் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. 3வது வேஸ்ட் எலிமினேஷன், நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்ற ஹெல்ப் பண்ணுது. ஸோ இத்தனை ரோல் பைலுக்கு இருக்கு.